பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதனால அஜயும் ராகினியும் பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் விஜய் இருந்துட்டு, "இவள எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே அஜய் இருந்துட்டு, "பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதனால நீங்க எப்படி பார்க்க வந்தீங்களோ, அதே மாரி தான் நானும் பாட்டிய பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்னு அஜய் சொல்றாங்க. உடனே, "அது நீ மட்டும் வந்திருக்க வேண்டியதானே, இவள எதுக்கு கூப்பிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க விஜய். உடனேவும் அஜய் இருந்துகிட்டு, "இப்படி பாட்டி ஆகுறதுக்கு காரணமே நீ தான். நீ ஏன் வந்து பாட்டிய பார்க்க வரும்போது நான் வரக்கூடாதா? நீ பாட்டிய விட்டு போனதுனால தான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் பக்கத்துல இருந்து பார்த்துக்குவியாம்? நான் பாட்டிய பார்க்க வர்றது தப்பா? அதுவும் அந்த காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணமாவும் இருந்தது. அவள கூப்பிட்டு நீ வரும்போது, நான் என் பொண்டாட்டிய கூப்பிட்டு பாட்டிய பார்க்க வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அஜய் ரொம்ப பேசுறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "என்னப்பா அஜய், அண்ணன இப்படி எதிர்த்து பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "இவங்க 2 பேரும் தானே தாத்தா பாட்டிக்கு இப்படி ஆகுறதுக்கு காரணம். நான் உண்மைய தானே தாத்தா சொன்னேன்." அப்படின்னு அஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "இதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த ராகினியும், இவங்க அப்பாவும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சனை குடுத்ததுனால தான் இவ்வளவு நடந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஜய் இருந்துகிட்டு, "இங்க பாருண்ணே, நான் பாட்டிய தான் பார்க்க வந்திருக்கேன். பாட்டிய பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் இங்க தான் இருந்து பாட்டி பக்கத்திலேயே இருந்து பார்க்கணும்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ராகினியும் அ சேர்ந்து இங்க தான் இருக்க போறா." அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "நீ மட்டும் இங்க இருக்கலாம். ராகினி இங்க இருக்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஜய் இருந்துகிட்டு, "இங்க பாருண்ணே, என் பொண்டாட்டி கூட நான் இங்க இருக்கக்கூடாதா? அதுவும் இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம். எல்லாமே என் காவேரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுதைய விட்டு போக தானே செஞ்ச. இப்ப என்ன புதுசா வந்துட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்க இங்க வந்துட்டு? நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொன்னதும், விஜய் இருந்துகிட்டு, "இங்க பாரு அஜய், நீ இவளோட சேர்ந்து இங்க இருக்கிறதா இருந்தா, நீ இருக்கவே வேண்டாம். நீ கிளம்பலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் பாட்டிய நான் பார்த்துக்குவேன்." அப்படின்ட்டு. உடனே அஜய், "நான் இங்க தான் இருப்பேன். நீ வேணா கிளம்பு. உன்னால தான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் அஜய் சட்டை பிடிச்சு, "வெளியில போ. ராகினிய கூப்பிட்டுட்டு." அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு 2 பேத்தையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.